நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மகளிர் மன்றாட்டு ஜெப வாயிலாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை துதிக்கும்படியாய், அவர் சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் அவர் ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறார். நேற்றைய தினத்தை போல் அல்ல இன்றைய தினம், இன்றைய தினத்தை போல் அல்ல நாளைய தினம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபை, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் புதுவிதமான அனுபவங்கள். ஒரு நாள் நன்றாயிருக்கிறது, அடுத்த நாள் நாம் நினைவாதது நடக்கிறது. ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் யார் தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கிறார்களோ அவர்களை அவர் செம்மையாய் நடத்துகிறார். யார் யார் தேவனை பற்றி உணர்வற்று அறிவற்று இருக்கிறார்களோ அவர்கள் சோர்ந்து போய் விழுந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் உலகத்தை விட்டே போய் விடுகிறார்கள். நாம் கர்த்தரை அறிந்திருப்பது பாக்கியம். அது கர்த்தர் நமக்கு ஈவாய் தந்த பாக்கியம், கிருபை. கிருபை, நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது கிருபை. இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு அவரை பின்பற்றி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது கிருபை. நாம் என்னதான் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணினால் மாத்திரமே நாம் அனுபவிக்க முடியும். இன்றைக்கு இந்த கால வேளையில் நம்மை ஜீவனோடும் பலத்தோடும் சுகத்தோடு வைத்திருக்கிற அந்த தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து அவர் சத்தத்தை கேட்போமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பாடல் சேர்ந்து பாடுவோமா? தெய்வீக கூடாரமே, தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரைபோக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பீடமே, கரைபோக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை
மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினால். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. அப்பா சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. 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 சுவே மகிமையின் ராஜாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். சகல துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே அப்பா, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் எல்லாமானவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மகிமை மாட்சிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம்ப்பா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. தெய்வீக கூடாரமே, எங்கள் தேவனுடைய சன்னதியே அப்பா, நாங்கள் ஓடி வந்து நிற்கிறோம்ப்பா. எங்களை அப்பா நீங்க ஆட்கொள்ளுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல வேளையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்கிற எங்கள் மேல உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குவதாக. உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுங்கப்பா. எங்களை உம்முடைய புதிய கிருபைகளினால் அலங்கரிப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் மகிமையானவர், மகத்துவமானவைகளை செய்கிறவர், மாறாத நேசர். உங்க அன்பின் கரத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ராட்ச முடிகளாய் வைப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில எங்கள் மத்தியில நீர் வாரும் ஆண்டவரே. எங்களோடு உலாவும் ஐயா, எங்களுக்குள் வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் 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 நல்லவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. அவருடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. நாங்களும் எப்போதும் மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி எங்கள் ஜீவனுள்ள நாள் மட்டும் நாங்கள் உம்மையே துதித்து கொண்டிருக்க கிருபை தாரும். உம்மையே ஸ்தோத்தரித்து கொண்டு துதித்து கொண்டிருக்க கிருபை தாரும். உம்முடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக எப்போது நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கட்டும். மனவாட்டியாய் நீர் எங்களை அலங்கரிங்கப்பா. எங்க இருதயம் துதியால் நிரம்பி இருக்கட்டும், ஸ்தோத்திரத்தினால் அலங்கரித்து கொண்டே இருக்கட்டும். எங்களுடைய ஜீவியம் ஓ மனவாட்டி அலங்காரத்தை போல் அலங்கரிக்கப்படட்டும் ஐயா. கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்களை உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி தருகிறோம். நீர் மாத்திரம் எங்களில வாசமாயிருந்து மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரையா துதித்து பாடி ஆராதித்தோம். இப்போதும்
கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக வேதத்திலிருந்து உபாகமம் அதனுடைய 6வது அதிகாரத்தின் 3வது வசனம் எவ்விதமாய் சொல்கிறது, இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சமாதானமாய் இரு. எவைகளின்படி செய்ய சமாதானமாய் இருக்க வேண்டும்? அவைகள் கர்த்தருடைய கற்பனைகளும் கட்டளைகளும். அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த கற்பனையின்படி நடக்கிற பொழுது, அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த 10 கட்டளைகளின்படி நடக்கிற பொழுது நிச்சயமாக அவர் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து, அவருடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்ளுவார். அது பாலும் தேனும் ஓடும் கானானை போல நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். நாம் செழிப்படைய வேண்டுமானால் அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனின் விருப்பத்தை நிறைவேற்றி, தகப்பன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்து தகப்பன் மன விருப்பப்படி நடக்கும் போது அந்த தகப்பன் அந்த பிள்ளையின் மேல் அதிகமாய் அன்பு கூர்ந்து அந்த பிள்ளைக்கு என்னது தேவைன்னு பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனா கீழ்ப்படியாத பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க எது கேட்டாலும் இல்லை, அந்த பிள்ளைங்க எந்த ஒரு காரியத்துக்காக வந்தாலும் அவங்க சில கண்டிஷன் போடுவாங்க. நீ இப்படி செய்தா நான் தர்றேன், நீ இதை போய் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் என்கிட்ட வா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா உனக்கு ஓம் புத்திக்கு உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு அவங்க திட்டி விடுறதை பார்க்க முடியும். ஒரு சில வேளைகளில் வேண்டா வெறுப்பா செய்வாங்க. நாம் நம்முடைய தேவனோடு, அந்த பரம தகப்பனோடு நம்முடைய ஐக்கியத்தை எப்போதும் நெருக்கமாக வைத்துக்கொண்டு அவர் என்ன விரும்புகிறார் என்று சொல்லி எதிர்பார்த்து காரியத்தை செய்வோமானால் தேவன் நம்மில் பிரியப்படுவார். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று சொல்லி எப்போதும் நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் தருவார். பிரியமானவர்களே, நீ நன்றாய் இருப்பதற்கும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிதலையும் நாம் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன காரியங்களுக்கு செவி கொடுப்பார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பார். நிச்சயமாக அவை ஒன்றும் நமக்கு குறைபடாது. உபாகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் விதமாய் சொல்கிறது. உபாகம் 28 அதனுடைய 14வது வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அவருடைய விதிகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், நாம் கீழாகாமல் மேலாவோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு செவி கொடுக்கிற நல்ல பண்பு வேண்டும். ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை கேட்டு கவனித்து நாம் அந்த காரியத்தை செய்வோம். ஆனால் நிச்சயமாக அதை நன்றாக செய்து முடிக்க முடியும். அப்படி நன்றாய் செய்து முடிக்கிற காரியத்துக்கு நல்ல ஒரு ரிவார்டு கிடைக்கத்தான் செய்யும். அது போலதான் கர்த்தரிடத்துல அவருக்கு செவி கொடுத்து அவருடைய காரியத்தை, அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுகிற பொழுது நாம கீழாக மாட்டோம், மேலாவோம். நீ கீழாக மாட்டாய், மேலாவாய் என்று சொல்லி அவரே நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். நாம் இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிட்டு நாம் மேலானவர்களாக நாளுக்கு நாள் உயர்த்தப்படுகிறவர்களாக மாற வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்மை குறித்து தாழ்வாக நினைக்க கூடாது. காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகளை அவர் நன்றாய் வைத்திருக்கவே ஆசைப்படுகிறார். நாம் தான் அவரிடத்தில் தூரம் போய் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். அநேக ஆசீர்வாதங்கள் நம் கைகளை விட்டு போய்விடுகிறது. நம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி வசனத்தை அறிந்து வசனத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுவோமானால்
நம்மை அவர் கீழாக்கவே மாட்டார். வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆம் பிரியமானவர்களே, நாம் முயற்சி பண்ணுவோம், நிச்சயமாக நாம் உயர வைக்கப்படுவோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. 1 சாமுவேல் அதனுடைய 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுத்தல் உத்தமம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படிதலே உத்தமம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கும் செவி கொடுத்து அவர் என்ன சொல்கிறார், நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி செவி கொடுத்து செயல்படுவோமானால் அதுவே உத்தமமான காரியமாயிருக்கும். அவர் பலியிலும் நம்முடைய காணிக்கையிலும் பிரியப்படுகிற தெய்வம் இல்லை. அவருக்கு எல்லாம் உண்டு. அவரே ஐஸ்வர்ய சம்பனர், அகில உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற, அதை படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற மகா உன்னத தேவன். அவருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. அவருடைய கரத்தில் தான் அத்தனையும் இருக்கிறது. நாம கொடுத்து ஒன்றும் அவருக்கு நிறைவுபடுத்த முடியாது. அவர் நமக்கு தந்தால் மாத்திரமே நாம நிறைவாய் வாழ முடியும். ஆகவே நாம உத்தமமாய் நடக்க வேண்டும், உத்தமமாய் செயல்பட வேண்டும். நாம் உத்தமம் நம்முடைய காணிக்கைகளிலும் பலியிலும் அல்ல, அதை நாம் செலுத்த வேண்டும். ஆனால் அவைகள் மாத்திரம் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறவரா அல்ல, நம்முடைய கீழ்ப்படிதல்ல பிரியமாய் இருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன முதல் காரியம் அவர்களுடைய கீழ்ப்படிதல். முதல் பாவமே கீழ்ப்படியாமை. அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடியினால் அடுத்தடுத்தாய் பல பாவங்களை செய்தார்கள். அவர்கள் சந்ததிகளும் பாவத்திலே நாளுக்கு நாள் பெருகினார்கள். இன்றைக்கு வரையிலும், இப்பொழுது வரையிலும், எந்த நிமிஷம் வரையிலும் ஒவ்வொரு மனிதனையும் பாவம் பிடித்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஏவாள் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விலக்கப்பட்ட கனியை புசித்தாள். எதை தொடக்கூடாது என்று சொன்னாரோ அதை தொட்டாள். எதை புசிக்க கூடாது என்றாரோ அதை புசித்தாள். பாவத்தை சம்பாதித்து முழு குடும்பம் விழுந்து போனது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, கீழ்ப்படிதலே உத்தமம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவோம், நம்ம மூத்தவர்களுக்கு கீழ்ப்படிவோம், எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் மதித்து நடத்துவோம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். இந்த நாட்களில் வயதுக்கு கூட மதிப்பில்லை. பெரியவர்கள் அசட்டை பண்ணுகிறது பெருகி போயிற்று. கர்த்தர் அருவருக்கிற காரியம் பெரியவர்களை ஆண்டவனே என்று அழைத்து அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஜனங்கள் இன்றைக்கு மீறி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெற்றோரை மதிக்காமல் மீறி நடக்கிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் உத்தமத்தை மறுதலிக்கிறதா இருக்கிறது. பலியையும் காணிக்கையையும் எண்ணத்தையும் கொழுப்பையும் அல்ல, கீழ்ப்படிதலை கர்த்தர் விரும்புகிறார். இதற்கு நாம் செவி கொடுப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்போம், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவோம், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவோம், நம்முடைய தேசத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவோம். ஒவ்வொன்றிலும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிற பொழுது உத்தமமான நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8ஆம் அதிகாரத்தின் 47வது வசனம் இப்படி சொல்கிறது: தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவிகொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். தேவனால் உண்டானவன் கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான், தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறான். நாம் எல்லாரும் தேவனால் உண்டானவர்கள். பிரியமானவர்களே, நம்மை சிருஷ்டித்தவர் தேவன். அவருடைய கரத்துல நாம் களிமண்களாய் இருக்கிறோம். அவருடைய சித்தம் செய்து வாழவே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம். தேவனால் உண்டானவன் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்.
யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதுபோல தேவனுடைய மந்தையின் ஆடுகளாய் இருக்கிற நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து செயல்படுவோமானால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய உயர்வு உண்டு. செவி கொடுத்தல் உத்தமம். செவி கொடுக்கிற பொழுது அது நமக்கு மிகுந்த நன்மையாய் உண்டாயிருக்கும். தேவனால் உண்டானவன் தேவனுக்கு செவி கொடுக்கிறார். நாம் தேவனால் உண்டானவர்கள், நாம் தேவனுக்கு என்று சொல்லி வாழ பிறந்தவர்கள். அவருடைய சித்தத்தை செய்வோம். அவருடைய காரியமாய் நாம் அதிகமாய் பிரயாசம் எடுப்போம். குறிப்பாய் யார் யார் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்றி வருகிறார்களோ, அவருடைய ஆடுகளாய் அவருடைய மந்தையில் போகிறோமோ, அவர் கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்ப்பார். சங்கீதம் 23 சொல்லப்பட்ட பிரகாரமாக கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போகிறார். ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்த நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி நாம் அவரோடு கூட நடக்கும்போது எத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாகும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். இறுதியில நம் வாழ்க்கையின் முடிவில் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் பரலோகத்துக்கு நாம் கடந்து செல்வோம். அவருடைய மந்தையில் சேர்கிற ஆடுகள் அவரோடு பயணிக்கும். அவரோடு சேர்ந்து நடந்து பரலோகத்தை சுதந்தரிக்கும். அங்கே அமைதலான நீரூற்றண்டையில தாகம் தீர்த்து நல்ல கனிகளை புசித்து அருமையாய் தேவனோடு கூட ஆளுகை செய்யும். அந்த நல்ல பாக்கிய ஸ்லாக்கியம் தேவனுக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு. நாம் அவருடைய சத்தத்தை கேட்போம். அவருடைய மந்தையின் ஆடுகளாயிருப்போம். அவரை பின்பற்றுவோம், பின்தொடர்வோம். அவரோடு கூட பரலோகத்தில் ஆளுகை செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? முதலாவதாக பிறந்த நாளை காண்கிற தேவ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அதனைத் தொடர்ந்து யார் யார் இந்த நாளில திருமண நாளை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்து உம்முடைய அப்பா சொல்படி உம்மை பின்தொடர்ந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளில் கடந்து வந்து உமோடு நடந்து உமோடு இருந்து உமோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழ்ந்து ஆண்டவரே இவர்கள் சுகமாயிருக்கும்படியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கட்டும். இந்த வருடம் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருமாய் இந்த வருஷத்துல புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதத்தை, பலத்தை பெற்றுக்கொள்ள என் தேவனீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே திருமண நாளை நினைவுகூறுகிற பிள்ளைகளையும் குடும்பமாய் ஆசீர்வதியும். தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட வேதனை கூட்டார் என்று எழுதி இருக்கிறதேப்பா. நீருடைய ஆசீர்வாதத்தினால் சம்பூர்ணமாய் நிரப்புவீராக. இந்த வருடம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். குடும்பத்தின் அத்தனை நன்மைகளை சுதந்திரிக்கட்டும். கர்த்தர் கூடவே இருக்கிறதை அறிந்து உமக்கு செவி கொடுத்து உம்முடைய நல்ல வழியில நடக்க தேவன் இவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். தேவ சமாதானம் இவர்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் ஜெபிக்கிற நம்ம ஒருவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். குடும்பங்கள் ஆவிக்குரிய நன்மை உண்டாகணும். ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினரும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கர்த்தருக்கு செவி கொடுத்து வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உத்தமமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே கூடி ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவனுடைய கிருபையின் கரம் நீட்டப்படட்டும் அப்பா. அன்னைக்கு நெகேமியாவோடு இருந்த கரம் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில அப்பா செய்து முடிக்க வேண்டிய அந்த அலங்க கட்டுகிற பணியை செய்து முடித்தது போல குடும்பங்கள்ல உம்முடைய கரம் அமர்ந்து ஆண்டவரே இவர்கள் குடும்பங்கள் கட்டப்பட, இவர்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதம் உண்டாக, செய்ய வேண்டிய காரியங்கள் சரியாய் செய்யப்பட
தேவன் உதவி செய்வீராக. மனுஷ ஒத்தாசை எழுப்பி கொடுப்பீராக. தேவனுடைய கர வல்ல செயல்களை செய்யட்டும் என்று செபிக்கிறேன். ஆவிக்குரிய நிலைமையில ஒவ்வொரு குடும்ப அங்கங்களும் வளர்ந்த பழகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தரை பற்றி கொள்ளும்படியாய் உமக்கு செவி கொடுத்து ஆண்டவரே பலியை மாத்திரம் அல்ல, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உத்தம மார்க்கத்தராய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க என்று செபிக்கிறோம். குடும்பங்களில் தேவைகள் சந்திக்கப்படட்டும்ப்பா. யார் யார் சுகவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க ஆண்டவரே. குடும்பங்கள் ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா. முதிர் வயதினரை கர்த்தர் ஆண்டவரே பலப்படுத்துங்க என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, அரவணைத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான கிருபைகளை கொடுங்க. வேலை செய்கிறவர்களே கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தை கர்த்தருக்குள்ள கட்டப்படட்டும். தேவ ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. கடன்கள் பிரச்சனைகள் எல்லாம் பாடுகிறவர்களுக்கு தேவன் விடுதலையை கொடுப்பீராக. பிசினஸ் பண்ணுகிறவர்களே பிசினஸை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. அப்பா வேலை ஸ்தலங்களில் அப்பா வேலை பார்க்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல சம்பளங்களையும் கொடுத்து அவர்களையும் நீங்க ஆசீர்வதித்து குடும்பத்தை பராமரிக்க கிருபை கொடுப்பீராக. எல்லா பொற்றைப்பைக்கு விலைக்கு தப்புவீங்க. குடும்பங்களில் யாராகிலும் வழி விலகி இருப்பார்களே ஆனால் அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். எல்லா பாவ பழக்க வழக்கங்கள், குடிவெறிகள், கொலைவெறிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களுக்குள்ள ஆளுகை செய்யும் பெரிய விடுதலையை கட்டளையிடும். தாழ்த்தி உங்க திருக்கரங்களில் எங்களை தருகிறோம்ப்பா. ஹெவன் டிவி ஊழியத்தை ஆசீர்வதித்து இதன் சார்பாய் நடக்கிற அத்தனை ஊழியங்களிலும் தேவனுடைய மிகுந்த ஆசீர்வாதம் தங்கட்டும். ஏபால் ஊழியத்துல தேவனுடைய நடத்துதல் காணப்பட்டு ஆத்துமாக்கள் அனுதினம் அறுவடை செய்யப்படட்டும் அப்பா. தேவள் அத்தனை சந்தியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாதினால் துதித்தேன் நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன் துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன் நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.